கங்குவா படத்திற்கு கிடைச்ச அடியை பார்த்து ஒட்டுமொத்த தமிழ் திரையுலகமே கதிகலங்கி போய் நிற்கிறாங்க. ஆல்ரெடி திருப்பூர் சுப்பிரமணியம் இருந்துக்கிட்டு யூடியூப்னால தான் படம் ஓட மாட்டேங்குதுன்னு இது மாதிரி ஒரு கருத்தை சொன்னார். இந்த கருத்தை கேட்ட எல்லாருமே மாற்றி அவரே கலாச்சி தள்ளிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது தமிழ் பட தயாரிப்பாளர் சங்கம் இன்னொரு கருத்தை சொல்லியிருக்காங்க. இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, படம் ரிலீஸ் ஆன உடனே படத்தை பார்த்துட்டு வெளியே வர ஆடியன்ஸ் கிட்ட போயிட்டு இந்த யூடியூபர்ஸ் ரிவ்யூ கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு இதற்கு தடை விதிக்கணும். இதனால தான் நிறைய படம் ஓட மாட்டேங்குதுன்னு இது மாதிரி ஒரு கருத்தை சொல்லிட்டு இருக்கிறாங்க. எல்லா யூடியூபர்ஸும் படம் ரிலீஸ் ஆன அன்னைக்கு மைக்கே பிடிச்சிக்கிட்டு போய் படம் எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. ஆனால் இதில் விமர்சனம் சொல்கிறவங்க என்ற பேரில் வேணும்னே அந்த படத்திற்கு எதிராக நெகட்டிவ் விமர்சனத்தை மட்டும்தான் ஆடியன்ஸ் சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் அவங்க சொல்கிற விமர்சனங்களை பார்க்கும்போது அது விமர்சனம் மாதிரி தெரியல, தனி மனித தாக்குதல் பண்ணுற மாதிரி தெரியுது, வேணும்னே வன்மத்தை கக்குற மாதிரி தெரியுது. அதனால இந்த ஒரு விஷயத்திற்கு தடை விதிக்கணும்னு ஒரு கருத்தையே சொல்லியிருக்காங்க. இதை கேட்கும்போது நமக்கு எம்முட்டு காமெடியா இருக்கு பாருங்க. இவங்க என்னமோ நல்ல குவாலிட்டியான படம் எடுத்து வைக்கிற மாதிரியும் அதே பார்த்துட்டு நம்மலாம் நல்லா இல்லைன்னு சொல்ற மாதிரியும் எல்லாம் கிரியேட்டிவிட்டி பண்றாங்க. இப்படி கங்குவா படம் நல்லா இல்லைன்னு எதனால இந்த படம் மக்களுக்கு பிடிக்கல அப்படின்னு யோசிக்கணும். அதை விட்டுட்டு படத்துக்கு நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்த உடனே அப்படியே மக்களே ப்ளேம் பண்ணுறது, யூடியூபர்ஸை ப்ளேம் பண்ணுறது, இந்த மாதிரி நீங்கள் உங்கள் தப்பே ஒத்துக்காம மற்றவங்க மேலே ப்ளேம் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி இன்னும் மோசமான படங்களே தான் கொடுப்பீங்கன்னு நிறைய பேர் இதற்கு பயங்கரமாக கலாச்சி தள்ளிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இப்படியே போச்சுன்னா நீங்கள் படத்தை பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கூட அந்த படத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணக்கூடாதா? படம் பாசிட்டிவாக இருந்தால் தான் நல்லா இருக்குன்னு சொல்லணும், நல்லா இல்லைன்னா சொல்லக்கூடாதா? கண்டிஷன் போட்டாலும் போடுவாங்க போல. இவங்களுக்கு என்னன்னா படத்திற்கு நெகட்டிவான ரிவ்யூஸே வரக்கூடாது. படம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா பாசிட்டிவான ரிவ்யூஸ் கொடுக்கணுமா? படம் நல்லா இல்லை அப்படின்னா நம்ம பாட்டுக்கு பேசாமல் போயிடணுமா? நம்ம என்ன கேனியா? ஒரு படத்துக்கு போய் செலவு பண்ணி எவ்வளோ கஷ்டப்பட்டு பார்க்குறோம். ஒரு படம் போய் பார்க்குறதுக்கு ஒரு குடும்பத்திற்கு 2000 ரூபாய்க்கு செலவாகுது. நீங்கள் என்ன பப்ஸு, சமோசா, பாப்கார்ன் எல்லாம் என்ன கம்மியாக விற்கிறீங்க? நம்மகிட்ட காசு கொடுத்து விற்கிறீங்க. அதையெல்லாம் நாங்கள் செலவு பண்ணி ஒரு படத்தை பார்த்து 3 மணி நேரம் நொந்து போய் வெளியே வருவோம். அப்போ படம் நல்லா இல்லைன்னு சொன்னால் அதே கூட நாங்கள் சொல்லக்கூடாதா? இது எங்களுடைய உரிமை தானே. படம் எப்படி இருக்கோ அதே தானே நாங்கள் சொல்லுவோம். அதை விட்டுட்டு நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் சொல்ல முடியாது. நாங்கள் படம் நல்லா இருக்குன்னு சொல்லணும்னா நினச்சிங்கன்னா நல்ல படத்தை எடுங்க. நீங்கள் நல்ல படத்தை எடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மக்கள் போய் பார்ப்பாங்க. அதை விட்டுட்டு படத்தை குப்பையாட்டை எடுத்து வச்சுட்டு படம் நல்லா இருக்குன்னு சொல்லணும்னா சொல்கிறதுக்கு நீங்கள் யார்? உங்களுக்கு மட்டும்தான் நஷ்டம் வருதா? நஷ்டம் வருதுன்னு கூவுறீங்களே. ஒரு படத்தை 2000 செலவு பண்ணி பார்த்து அந்த படம் நல்லா இல்லைன்னு எங்களுக்கு நஷ்டம் இல்லையா? 3 மணி நேரம் செலவு பண்ணி உட்காந்து பொறுமையாக பார்க்குறோம்ல. அதனால் படத்தை பற்றி ரிவ்யூ பண்ணுறதுக்கு எங்களுக்கு உரிமை இருக்குது. நிறைய பேர் இது மாதிரி பதிலடி கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி கங்குவா படம் ஓடாமல் போனதற்கு படம் நல்லா இல்லது மட்டும் காரணம் இல்லை. இதற்கு முன்னாடி சூர்யா பண்ணியிருக்கிற ஒரு சில விஷயங்களும் தான் காரணம். சூரியரை போற்று படத்தில் அவர் என்ன பண்ணார்? கோபிநாத் கதையை எடுத்து வச்சு அப்படின்னு சொல்லி அவர் இஷ்டத்துக்கு கதையை மாற்றி எடுத்து வச்சார். சரி, இதே கூட பரவாயில்லன்னு ஏற்றுக்கலாம். அதுக்கப்புறம் ஜெய்பீம் படத்தில் என்னாச்சு? தேவையில்லாமல் ஒரு சமுதாயத்தை வம்பு இழுக்கிற மாதிரியும் ஒரு சில சீன்ஸை வச்சாங்க. இது மாதிரியெல்லாம் நீங்கள் சும்மா இருக்கிறவங்களை வம்பிழுக்கும் போது அவங்களுக்கும் சான்ஸ் கிடைக்கும்போது திரும்ப அடிக்க தானே செய்வாங்க. அதுதானே இப்போ நடந்துட்டு இருக்கு. அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி பண்ணணும். பிளான் பண்ணால் இப்படி தான் பல பிரச்சனையில் சிக்க வேண்டியது வரும்னு சூர்யாவை பார்க்கும்போது நமக்கு தோணுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.